யாருங்க? நானுங்க. என்னடா இவ்வளவு சனந்துச்சு, இந்த சனமெல்லாம் எங்கடா போச்சு? பறிக்கத்துல இருக்கிற ஆயா அன்பா ஐயா சீராக நிரந்தரிக்க தெய்வ சபை முன்பதவன் அல்லவா வந்தியே? நான் யார்? யார்? எனது பேர் என்ன? உன்னுடைய பேர்? எக்குலத்து வேந்தன். எக்குலம்? எனது நாடு நகரம். நாடு நகரம்? என்னை பெற்ற தாய் தந்தை. ஆமா, உம்மள வத்தவன் இல்ல அம்மா அம்மா அப்பா. இது பேச்சு கேட்டதான் இப்படி ஆகி போயிடுறேன். அப்பா அம்மா என் விருத்தான சொல்வது முன்பதாக நாட்டு நாடு மகா நாடு. ஆமா, இங்கு ஏன் நீர்வளம் நிலவளம் தனபலம் குடிவளம் பொருந்திய அழகு திருப்பொன் நாடு. இந்நாடு பாண்டவருக்கு மச்ச நாடு போல விளையாட பரவன் பாண்டவருக்கு. இந்த புண்ணியமானுடைய ஊருக்கு என்ன பேரு? வாங்கி தன்ன ஊரு. இந்த ஊரா? பறிக்கும் பறிக்கும் பறிக்கும். ஏன்னா சண்டை பண்ண வந்துட்டு போறாங்கடா. எந்த ஆம்பளை வாங்கித்தங்க வாங்கிட்டு ஊர்ல பலிச்சு பாரு பறிக்கிட்ட மாமூட பாரிஸ்ட் அங்க போயிட்டு வத்தல் மலை அடி ஓரம் அங்க வாங்கி தின்னுகிட்டு இருந்தா. அப்படி ஊத்துக்கு மேய்ச்சல் இருக்கிறவங்களாம் 4-5 பேர் என்ன கோமாளி கூப்பிட்டுக்கிட்டாங்க. அங்க போனப்போ கேட்டு செக்கிங் ஆபீசரா வந்த அந்தாளு இங்க 4-5 பேர் பழையூர் பரமிச்சுவன். அப்புறமா அந்த கமல்நாத்துக்கார பையன், அந்த பவுண்டேஜ் பையன் 3 பொண்டாட்டிக்காரன் அவன்லாம் வந்தாங்க. அவன் கூட வரதுல குவார்டர் போட்டு வந்தான். சரி, அதிகாரி அதிகாரி கேட்டு செக்கிங் ஆபீசரு அவங்க என்னவா கொடுத்தா தான் விடுவாங்க. கவர்மெண்ட் அதிகாரிங்க இல்லன்னா சும்மா என்ன ஓயங்கோப்பம் சம்பாதிச்சு விட இது ஓயங்கோப்பம் கோயிலா இல்ல. அவங்க கவர்மெண்ட் அதிகாரில வச்சு பேசுறேன். இவன் என்ன செஞ்சா ஒரு ஆள் பாரு மாமனை கூட கேளு பாரஸ்ட்காரர் 10-17 என்ன போன் பண்ணணும்னா ஒருத்தன் குவார்டர் குடிச்சுட்டு மாமனும் அப்படி இப்படி இருந்தா. அப்படி கவர்மெண்ட் அதிகாரி கேடு செய்ய உண்மைதான் அம்மனுக்கு தெரியும். ஆறாவன் அப்படின்ட்டு இறங்கி வந்தா அப்படின்னா வண்டியில கம்மனு கொஞ்சம் என்னதான் கோமாளி வச்சு கூட்டி போறாங்க. கம்மனு வண்டியை நிறுத்துக்கடா பொட்டி மத்தால எல்லாம் பச்சை வண்டி வர சொல்லி ஏத்தி போடுவோம் அப்படின்டா. அப்படி சரி என்னடா இப்படின்ட்டு கம்மனு இருந்தேன். சரி மாமன் கேட்டை திறந்து இல்ல பழையூர் பரமசிவன் இன்னும் ஓமலூர்காரர் எல்லாம் கூத்தாடிகளும் முக்கியமான ஆளுங்களப்பா செலக்ஷன் பண்ணி கூத்து. இந்த கமல்நாத்துக்காரன் பவுனேஷன் எமன் வேஷம் கட்டி வந்தானே இங்க 2 வருஷத்துக்கு முன்ன அவன் தான். அப்புறமா சரி கம்மனு தான். சரி வண்டியில இருந்துட்டு சார் வணக்கம் சார் அப்படின்னு யாரையா இறங்கி வாயா அப்படின்னா. அப்படி நம்ம ஃபாரஸ்ட். அப்புறமா யாரையா அப்படின்னா அப்படி சார் ஒரு 100 ரூபாய் கொடுக்குறேன். கூத்தாடிங்கெல்லாம் காலையில தான் காய்ச்சி வரும். இப்ப எந்த காய்ச்சி வருது எல்லாம் அரை குவார்டர் 4 குவார்டர் குடிச்சு கொடுக்குறாங்க. சிக்கனு மட்டன் சாப்பிட்டுக்கிறாங்க. சார் விடு சார் யாரையா இறங்கி வையா அப்படிங்கிறாங்க. யாரோ அதிகாரி மாறி மாமா இந்த ராஜ்கார ஓமலூர்காரர் வைக்க மாட்டாரு நரிக்க மாட்டாரு எல்லாமோ எத்துக்கிறத மாட்டாரு புல்லா கோமாளி மாட்டிக்கிட்டான் அப்படிங்கிறாங்க வண்டியிலேயே. உண்மைத்தான் அம்மா பொதுவா. அப்புறமா இறங்கி வந்தேன். சார் காலையில காசு கொடுக்குறேன் சார். சார் சார் உன்னு வண்டியில குந்திக்கிறேன் சார் அப்படின்னு வண்டியில ஏறி வந்தனா. ஃபாரஸ்ட் வண்டி எடுத்துட்டு யூனிஃபார்ம்ல தான் அப்படி உண்மைதான் அம்மா பொதுவா உண்மைதான் சொல்றேன். வண்டியில ஏறி குந்திக்கிட்டேன். எல்லா கூத்தாடிங்களும் வாயை பறந்துகிட்டு பாக்குறாங்க. இவன் இப்படியா அப்படின்ட்டு இவன் கவர்மெண்ட் அதிகாரி லிங்க் காட்டுங்குதுன்ட்டு. அப்புறமா மேல இந்த வண்டி மேல யாராவது மலைக்கு வத்தல் மலைக்கு வேற வண்டி அனுப்பிச்சுடணும் அனுப்பிச்சு விட்டாரு. அப்புறமா என்ன வண்டியிலேயே கூட்டி நடுமலையில விட்டாரு. அப்புறமா வந்தாங்கப்பா. ஓய் அப்படி ஆகி போச்சுப்பா. கவர்மெண்ட் வேலைக்காரெல்லாம் இப்படிதான் சாதாரணமா ஈஸியா சிரிச்சுக்கிட்டே வேலை விட்டு போயிடுறாங்க. எதுல விட்டங்க எங்க விட்டங்க எங்க வந்தங்க எங்க போனங்க எதுல விட்டங்க? உன் பேச்சு கேட்டு மாத்தி விட்டா சண்டைக்கு வரல. அன்னைக்கு அப்படித்தான் உன் பேச்சு கேட்டு மாத்தி விட்டு சண்டைக்கு விட்டாங்க. எதுல விடுறோமோ அதுலயே விடணும். நண்பா ஐயா அதாவது வரிகம் என்றார் நமக்கு ஒரு தாய் நாடாகும். ஆமா கலையில சிறந்த கலை மேதைகளும் எத்தனையோ ஆசிரியர்கள்லாம் இருந்தாங்க. நம்ம போல அவங்களாம் சொல்லி கொடுத்தாங்க ஆடினாங்க. அதெல்லாம் முனுசாமி ஐயா எல்லாம் இருந்தாங்க. இருந்தாலும் இந்த விஷயம் அப்படின்னு சொல்லுவாரு. நாடக கலையில தேர்ச்சி பெற்ற ஊரு ஐயா பாய்க்கு சுப்பிரமணிய ஐயா. அதாவது தலைமையா முதல்ல இந்த கலையில இறங்கி இந்த வரிகத்தல கூத்தாடி இன்னைக்கு 50 வருஷத்துக்கு முன்ன நமக்கு தெரிஞ்சது முன்பதாகவே அதாவது கலைஞர் இருந்திருக்கிறாங்க. அதுக்கு பிற்பாடாக அதாவது மாதேசு மாறி
மாதேஷ் நம்மளுடைய ரொம்ப நெருங்கிய சாதாரண பார்த்தா ஒரு 30 வருஷத்துக்கு முன்னே தெரியும். நம்ம மாமா மாறி மாமனும் தெரியும். அது மட்டும் இல்ல பரம்சிவண்ணா குமாரு இன்னும் இருக்கிறாங்க பேரு தெரியல எல்லாம் தெரியும். நமக்கு மதித்து வருகை வருகின்ற வரையை தந்து பொண்ணு வச்சுக்கார நிக்கிற அப்படி பாரு முக்காட போட்டு பொண்ணு வச்சுக்காரு அவர்லாம் வந்தா அப்படின்னு வச்சுக்கா. ரைட் தெரியுது முனிசாமி அவர் பேரு நல்லா பெத்தாங்கள பேர் சொல்ல தெரியாத உங்க அம்மாலாம் இவ்வளவு நேரத்துக்கு கிடைச்சானா கல்லறை தாட்டி விடுவான். பாட்டிலாம் காலையில இருந்தாலும் இப்படி அனைவர்களும் இந்த ஊர் பொதுமக்கள் முதலாக நமக்கு வருகை தந்து அதாவது வேடிப்படத்துல கலகல் வெடிப்பான் பம்பக்கார கோயிலுக்கு பின்னாடி அவர் தான் இப்ப செட்டு கட்டிக்கிறாரு. ஆனா பம்பக்கார கோயில் போது நிறைய ஆட்டானுங்க இப்போ வேடிப்பு தான் கூத்து வாங்குறாளா. சரி ஒரு நாளைக்கு பேசுவோம். அனைவர்களுக்கும் இந்த ஊர் பொதுமக்களும் அனைவர்களுக்கும் அதான் நமக்கு வருகை தந்த அன்பார்ந்த உள்ளங்களும் அள்ளிகளுக்கு 1000 கல்வியோட வட்டம் தொட்டு வடியாம பழங்கிற முகம் இருந்தாலும் தங்க முகம் இருந்து அவர் ஆணு போன தேசமெல்லாம் வருஷப்பட்ட வாழ பெண்ணு போன தேசமெல்லாம் பெருமை வாழ வாழ்க்கை வளமுடன வாழ இந்த பராசக்தி பத்தினி அதாவது பாரத பத்தினி அவங்க அருளை பெற்று என்று நீரோடு வாழ்கின்ற கரங்குத்தி சிறந்தாழ்ந்து இந்த சபை சார்பாக நண்பா இந்த நடத்தக்கூடிய நாடகம் இன்னைக்கு நடத்தக்கூடிய நாடகம் சங்கலி பொங்கலி கதவை தர்றேன் நாடகம் 18 நாள் பாரத போர் உத்த காலத்துல 7 நாள் சண்டை முடிஞ்சிச்சு. இந்த தினத்துல 8வது நாள் சண்டையாகப்பட்டது. இந்த அரங்கேற்றம் செய்து கொண்டு இருக்கிறோம். ஆமா இருந்தாலும் நண்பா இந்த 8ஆம் நாள் சண்டை என்று சொல்லப்பட்ட நாடகத்தில் சபைக்கு முன்பதாக வந்தான் அல்லவா? ஆமா. நான் யாரு? யார்? எனது பேர் என்ன? பேர் எக்குலம். ஓஹோய் காலையில காய்ச்சல் வாங்கணும். இங்க இருந்து போறதுக்குள்ள பறி இது சருக்கு போயிட்டு அப்புறமா அந்த என்னப்பா கடத்த கூட்டுற மேட்ல டர்ல திரும்பாம வண்டிய டிச்சில விட்டேன். உள்ளக்குது. அப்புறமா அந்த அரசாங்கத்துல இறக்கத்துல போய் வண்டியை நிறுத்தணும். அப்புறமா காய்ச்சி வாங்கணும். அரசாங்கத்துல போயிட்டு பெட்டானூர் அப்புறமா போயிட்டு வீட்டுக்கு போறதுக்குள்ள 12 மணி ஆகி போச்சு. கிட்டி அடிச்சுன்னு காய்ச்சி பறிக்கத்துல வாங்கணும். எல்லாருக்கும் பிரிச்சு கொடுக்காத ஒரு ஆளு சம்பளத்தை சேர்த்து எடுத்துன்னு போனேன்.
படவா ராசுவல் யார் வாங்கடா வாங்கடா அடிச்சு விடலாம். டேய் 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 அடிச்சு விடலாம் வாங்க. ஏய் இங்க வந்து அடிச்சு வரடா வாங்க. ஏய் இங்க வாடா. டேய் 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 நீ அடிச்சு வரடா வாடா. டேய் அடங்க. ஏய் போய் அடிக்கலாம். ஆடாங்க. அங்க அடிச்சு வரடா. ஏய் யாரு ஊரா யாராது? ஆடாங்க. ஏய் ஆடாங்க. ஏய் அடிச்சு வரறாங்க. என்னடா பாட்டு இருக்குது வாடாங்க. அடிச்சு வரடா. நீ அடிச்சுங்க ஆறாதமா பறிக்கடா. ஆளமல கை வச்சுடா. ஒரு ஆளமா கை வச்சுடா. ஏடா தம்பி. வர ஒரு ஆளு மேல கை வச்சு பாரு கோயில்ல கெடையடி அர்ஜுனன் கேசவாகனன் சர்க்குணன் பர்க்குணன் வாட்சிபன் கட்டியன் கிரடின் போர்விதன் வில்விதன் காண்டிப்பன் அர்ஜுனன் என் பேர் அர்ஜுனா இருந்த போதும் இருந்தாலும் பொழுது ஒரு மன்னராக வருங்கால இளவரசா என்று என்னை பெற்றெடுத்ததோர் தாய் உங்க அம்மா எங்க அம்மாடா அடி உங்க அம்மா பேரு அடி உங்க அம்மால போட்டு உங்க அப்பா பேரு உங்க அம்மா அடி உங்க அம்மா பேரு கையில புடிச்சிடாம அவனை தண்ணி வராத விட மாட்டேன் நீ எப்படிதான் தண்ணி வராத அடிச்சு விட்டு தான் போன் பண்ணா கூட பேச மாட்டேங்கிறாங்க எடுக்க மாட்டேங்கிறாங்க
ஏப்பா அன்பா ஐயா என் அன்பா இந்த மந்திரி யாரு? ஐயா 10 மாதம் 300 நாள் 60,000 திசைகளுடைய அங்கத்தல சுமர்ந்து கருவியே உருவாகி உருவே சடலமாகி என் தாய் என்னை பெற்றெடுத்தாலே என் மாதா. உன்னை பெற்ற தெய்வம் யாரு? தாயோ குந்தமா தேவிடா, குந்தமா தேவி. உன்னுடைய தாய் குந்தியம்மா. பேர்பட்ட தாய் குந்தியம்மாங்கறியே, உன்னுடைய தந்தையார் பேர் என்ன? என்பா ஐயா, என் தந்தையார் எப்பேற்பட்டவர் தெரியுமா? எப்பேற்பட்டாள்? அவர் பேர் என்ன தெரியுமா? என்ன சொல்லுங்க? தந்தையை வளர்த்ததோரு தந்தையாரு,
யாருங்க சொல்ல சொல்ல வந்தா நண்பா என் தாயார் குந்தமாதேவி, தந்தையார் பாண்ட மகாராஜன், என்னை கூடி பிறந்தவர்கள். அன்பா பாண்டவரு, தருமன், பீமன், அர்ஜுனன், நகலன், சகாதேவன், புரியத்தங்க சங்கபதியாட 6 பேர் பிறந்தோம். சரி, அப்படி 6 பேர் பிறந்திருந்தாலும் நாங்க ஆளக்கூடிய நாடு எந்த நாடு தெரியுமா? நாட்டின் பேரு என் நாடு. உங்களுடைய நாடு அன்பா நாங்க பரிசுல இருக்கிறோம். நீங்க ஆண்டு வரக்கூடிய நாடு பிறந்தாலும் பேசினா அப்படி எப்படி பாமலைனா வெடி மட்டும் நிக்கணும். நண்பா நாங்க ஆண்டு வரும் நாடு. அன்பா ஐயா அண்டரண்டு சராசரபை ஈரேரவதி நாள் உலகம். அவனை 56 தேசத்துல வேறு அரசனவனை உரைக்கூடிய நாடு அஸ்தனாபுரமாகும். உங்களுடைய நாடு இந்த அஸ்தனாபுரத்துல ஒரு பகுதி ஆகிய அஸ்தனாபுரம் உங்களுக்கு மட்டும் சொந்தமா இல்ல யாருன்னா சித்தமாக்கு பேருமா? அஸ்தனாபுரத்துல ஒரு பகுதி ஆகிய இந்திரபிரசத்திலேயே நாங்க வாழ்ந்து வந்திருந்தோம். டெல்லி அஸ்தனாபுரம் சொல்றீங்க, இந்திரபிரசத்துல யா இருக்கணும் என்ன காரணம்? அந்த பேரரசனாக விளங்கப்பட்ட நாடு அஸ்தனாபுரம் என்று சொல்லப்பட்ட நாடுக்கு 105 பாலர்கள் மட்டும் இந்த நாடு ஆட்டக்கூடிய இந்த நாட்டை ஆண்டு வரக்கூடிய இளவரசர்கள் ஆகும். ஓ சரி, பாண்டவரை இவர் மட்டும்தான். நீங்க 105 பாலர்களுக்கு உரிமைப்பட்ட நாடு இந்த நாடு. 56 நாடு. ஆனா பாண்டவர்கள் நீங்க 5 பேர். ஆமா சரி,
இந்த உப்பமன் வெளியாத ஏன் அந்த நாயம் என்று சொல்லப்பட்ட இந்த இந்திரபுரத்திலேயே வாழ்ந்து இருக்கிறோம் இல்லையா? காரணம் என்ன? ஏன் என்ன காரணம்? என்னங்க இது 56 நாடு இருக்குது, இந்த நாட்டுல இருக்கலாமே, ஏன் அந்த நாட்டுல இருக்கணும்? உப்பு மண்ணு கூட இல்ல. நாங்க ஏன் பாண்டவரை இந்திரபுரத்துல வாழ்ந்து இருந்தோம் தெரியுமா? என்ன காரணம்? அதான் பண்டாரிபுரம். பண்டாரிபுரம் உப்ப நாடு வேற. அது அந்த நஞ்சருவை கொடிய நரமற்ற மாறி நான் செய்ததோர செய்வனையோ அவரை நஞ்சருவை கொடிய நரமற்ற மாறி நான் செய்ததோர செய்வனையோ எல்லாமே சரியா ஓட மாட்டாங்க செய்தனையோ படும்பாலே துரியோதரன் நெஞ்சருவை கொடிய நரமற்ற மாடின எரிநாள் கொண்ட துரியோதரன் பாண்டவரையை கொல்ல நினைத்தான். ஏனென்றால் 50 வளமுடிந்த அருகில் திரௌபதியை கொண்டு வந்து பாராசபதன் அல்ல பானபகம் செய்த துணிந்தார். துரியோதரன் துரியோதரன் எங்க சொந்த பெரியப்ப பிள்ளைங்க உங்களுக்கு. சரி, பாண்டவரை சொந்த சித்தப்ப மக்க நீங்க 56 தேசமாகப்பட்டது 50க்கும் பாதி நாடு. இந்த 100 பேர்களுக்கும் சரி நாடு என்று வஞ்சம் கொண்ட துரியோதனன் தூது வகடையாடி நாடு நகர நவனி செங்கோல் அனைத்தையும் மறுத்து ஆரண வனம் ஒட்டி வைத்தான். இந்த ஆரண வனத்திலேயே எங்கெங்க இருந்தோம் நண்பா? எந்த நாட்டுல? 1வது சூரியவனம், 2வது ராமசிவனம், 3வது மிருகவசிவனம், 4வது காலமரிசிவனம், 5வது சைனபகரசிவனம், 6வது காமதன்பரவனம், 7வது கந்தரவனம், 8வது குருமசிவனம், 9வது சபாமுனிவரனம், 10வது பாலைவனம், 11வது ஊத்புரிவனம். இப்படி நண்பா இப்படி 12 வனத்திலேயா இருந்து பேய்கிற மலையிலும் இடிக்கிற இடியிலையும் அடிக்கிற காத்திலும் இருந்து நண்பா மறுபெருமாக இருந்து 12 வனம் காலத்துல இருந்து ஓராண்டு அஜாதவாசம் நாடபரபத்துல காலம் கழித்து யாருக்கனுக்கு தெரியாம இருந்து. ஆமா, முதலாக உலகமா வாமனின்னு சொல்லப்பட்ட கோட்டானை விட்டு நாடு கேட்டோம். அவர் தான் உங்களுக்கு முனிவர், மகா முனிவர். ஆமா, ஒரு சாஸ்திரம் நாடு இல்லைன்ற மாதிரித்தான். இந்த அர்ஜுனனுக்கு அள்ளிக்கு பிறந்த அழகு புலிந்திரன் விட்டு நாடு கேட்டோம். பாண்டவர் நாடு அல என்ன தகுதி வந்து உரைத்தார். அதனால திருமந்த நாராயண விட்டு நாடு கக்கன் தருவாயல் கத்தை முனையால் ஜெயமிட்டால் பங்குல பிரகாரம் ஆதிராஜ்யத்தை பெருவாய் பாண்டவர் என்று சொல்லும் போது துரியோதனன் 18 நாள் பாரத பருவத்த காலம். எத்தனை நாள்? 18 நாள் ஒத்தம் பாரத போர். 10 8 18. ஆமா, இப்படி 18 நாள் யுத்த காலத்துல 7 நாள் சண்டையாகப்பட்டது.
நேத்தோட முடிஞ்சு போச்சு. மகாபாரத போர் துவங்கி 7 நாள் முடிஞ்சிருச்சு. 7 நாள் முடிஞ்சு போச்சு. வெடிஞ்சா நண்பா அங்கதான் ஒரு பெரிய விஷயம். சொல்லுங்க. நான் சிம்பிளா எப்பேற்பட்ட விஷயமா வேலையை என் உள்ளமாக பட்டது உரைகின்றது. நான் ஈஸியா முடிச்சு கொடுக்குறேன். சொல்லுங்க. இந்த நாட்டுக்காக இந்த சமபோர் செய்வதற்காக நாங்க யார பலி கொடுத்தோம் தெரியுமா? யார பலி கொடுத்தீங்க? எத்தனை பேர் வெட்டினீங்க? நாடகமே. ஆமா, 4-5 நண்டா இந்த நாட்டுக்கு அன்பா நண்பா ஐயா, இது முக்கியமா பேச வேண்டிய விஷயம் இல்ல. பேச்சு என்ன வச்சுக்கிறேங்க? நான் பேச்சே கையெவ்வளவு இவ்வளவுதான் வச்சுக்கிறேன். அதுலயும் இவ்வளவு கொஞ்சம் இவ்வளவுதான் இருக்குது. நான் கதையை தான் பேசுறேன். நீ எதை நினைச்சுக்கிட்ட? ஸ்ரீமந்த நாராயண வெற்றி நாடு கேட்கும் பொழுது கத்தி முனையால் ஜெயம் பெற்றால் பங்குள்ள பிரகாரம் பாதிராஜத்தியே ஜெயம் பெறட்டும் பாண்டவர் என்று சொல்லும் பொழுது முதலாக அதாவது துஜகம்மன் சொல்லப்பட்ட காளி கோயில் அருகாமல் அவருக்கு முன்பதாக இருக்கக்கூடிய ரணபலியை பெற்றுக்கொள்ள அந்த கம்பத்துக்கு முன்பதாக இந்த நாகக்கண்ணிக்கும் அர்ஜுனுக்கு பிறந்த நல்ல அரவானையே முதலாக வெட்டி பலி கொடுத்து இந்த ஆயத்தங்களெல்லாம் ரத்தாபிஷேகத்தை செய்து மகாபாரதத்தை துவக்க செய்து 7 நாள் சண்டையாகப்பட்டது நடந்து கொண்டு முடிஞ்சு போயிட்டது. 8வது நாள் சண்டை யாரு பெறும் வெற்றி யாரு பெறும் தோல்வி என்று தெரியலையே. அதனால நான் தவித்து கொண்டு கண்கலங்கி இருக்க நேரத்தில் அதிசீக்கிரம் வந்திருக்கிறாயே, நீ என்ன காரணம்? வந்த என்ன காரணமா?
ஐயோ